சமூக நீதினு வாழ்க்கையே பேசுற திமுகவுக்கு நடைமுறையில சமூக நீதினா கிலோ என்ன விலைன்னு கேட்கிற அளவுக்கு தான் செயல்பாடுகள் இருக்கும். நாடாளுமன்றத்துல திருச்சி சிவா பேசும்போது அருந்ததிய சமுதாயத்தை சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர் பொல்லான் வீரத்தை இழிவுபடுத்துற விதமா செருப்பு தைக்கிற சம்பவத்தை எல்லாம் சுட்டி காட்டினாரு. திமுக தலைமை அலுவலகத்துல திமுக முன்னாள் எம்எல்ஏ ஆடலரசனை ஆபீஸ்க்கு உள்ள விடாம ஜாதி பத்தி பேசினதா பெரிய பிரச்சனை உருவாச்சு. எதிர்கட்சியா இருக்கும்போது ஆணவ படுகொலைகளை பத்தி வாழ்க்கையே பேசின திமுக இப்ப ஆளுங்கட்சி ஆனதும் சட்டத்தை கூட மதிக்கிறது இல்லைன்னு ஆணவ படுகொலைகளை கணவன் இழந்த கௌசல்யா சங்கர் பகிரங்கமா குற்றம் சாட்டியிருக்காங்க. வேங்க வயல் முதல் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு வரைக்கும் திமுக அரசு பட்டியலின மக்களுக்கு எதிராவே இருக்கிறதா இந்த சம்பவங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி பல்வேறு அமைப்புகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. கௌசல்யா சங்கர் வழக்குல சங்கர் படுகொலை வழக்கு மேல்முறையீட்டு மனு மீது திமுக அரசு உரிய விசாரணை செய்யல, நீதிமன்றத்துல சரியா வாதாடலன்னு சொல்லி கௌசல்யா சொல்லியிருக்காங்க. தேர்தல்ல எப்படியும் தோத்து போயிருவோம், அது வரைக்கும் இந்த வழக்குல எதுவும் செய்ய வேணாம்னு திமுக அரசு தள்ளி போடுவதா மனித உரிமை ஆர்வலர்களும் குற்றம் சாட்டி பேசியிருக்காங்க. திருச்சி சிவா நாடாளுமன்றத்துல தமிழ்நாட்டு தியாகங்கள் பத்தி பேசினாரு. திமுக எம்பியான சிவா தலைவர்களோட பெருமை தியாகங்கள் பத்தி தான் பேசணும். ஆனா எப்போதுமே சாதியால மக்களை பிரிக்கும் திமுக தீரன் சின்னமலையின் வீரத்தை பேசுற மாதிரி வீரன் பொல்லான் தியாகத்தை சிறுமைப்படுத்துவதா மத்திய இணையமைச்சர் எல் முருகனே நாடாளுமன்றத்துல கோபப்பட்டிருக்காரு. தீரன் சின்னமலை சிறையில இருக்கும்போது வீரன் பொல்லான் செருப்புக்குள்ள ரகசிய தகவல்களை வச்சு தச்சு கொண்டு போவாருன்னு தியாகிகளை சிறுமைப்படுத்தும் விதமா அருந்ததிய சமுதாய மக்கள் செருப்பு தைக்கிறவங்கன்னு சுட்டி காட்டுற விதமா இழிவுபடுத்தி பேசியிருக்காரு திமுக சிவா. பல்வேறு அமைப்புகள் கண்டனம் தெரிவிச்ச பிறகும் சிவா தன்னோட தரங்கிட்ட பேச்சுக்கு மன்னிப்பே கேட்கல. ஏற்கனவே பெருந்தலைவர் காமராஜர் பத்தியும் இதே மாதிரி அவமானப்படுத்தும் விதமா திமுக சிவா பேசியிருக்காரு. இப்போ பட்டியலின தியாகிகளை நாடாளுமன்றத்திலேயே இழிவுபடுத்தி இருக்கு திமிர் பிடிச்ச திமுக. வடக்கே வாவுசிய தெரியுமான்னு கேட்டு சிவா பேசினதுக்கு வாவுசி சிதம்பரனாரின் பேத்தியே சரியான பதிலை கொடுத்தாங்க. வாவுசி சிலை வைக்கும் நேரத்துல தன்னோட மாமா முரசொலி மாறனுக்கு சிலை வச்ச கருணாநிதி பரம்பரை தானே நீங்கன்னு நல்லா கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது நல்லா நாக்க புடுங்குற மாதிரி செருப்பால் அடிச்ச மாதிரி பதில் கொடுத்தாலும் திமுக திருந்தின மாதிரி தெரியல. கமலா நேரு பூங்கா என்று நேருவினுடைய மனைவியின் பெயரால் பூங்கா வைத்திருக்கிறோம். நான் கேட்கிறேன், எங்காவது வடபுலத்திலே வாவு சிதம்பரனார் சாலை உண்டா? பாரதியார் தெரு உண்டா? யாருக்காவது வீரபாண்டிய கட்டபொம்மனை தெரியுமா? இவர் தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கிறாரே, எத்தனை பல்கலைக்கழகத்திற்கு வாவுசின் பெயர் வைத்திருக்கிறார்? இவர்களுக்கு பாராளுமன்றத்தில் சிலை வைக்க வாய்ப்பு கிடைத்த போது வாவுசிக்கா சிலை வைத்தார்கள்? முரசொலி மாறனுக்கு சிலை வைத்தார்கள். முரசொலி மாறன் என்ன தியாகம் செய்து சிறைக்கு சென்று சுதந்திரம் வாங்கிவிட்டாரா? என்னமோ சுதந்திரத்தையே இவர்கள் இருவரும் தான் வாங்கி கொடுத்தது போல எல்லா பக்கங்களையும் இவர்கள் பெயர் இருக்கிறது. அப்படியே அடுத்த சர்ச்சையிலையும் சிக்கியிருக்காரு திமுக சிவா. அதிமுக ஆட்சியில பெண்களுக்கும் பாதுகாப்பு இருந்தது, அனைத்து சாதி மத மக்களுக்கும் பாதுகாப்பு இருந்தது. அதிமுக தலைவர்கள் ஒருபோதும் மத்த சாதியை பத்தியும் மதத்தை பத்தியும் பேசினதும் இல்ல. மக்களுக்கு சேவை செஞ்சு நலத்திட்டங்கள் மூலமா நாட்டுக்கான வளர்ச்சியை சொல்லி ஓட்டு கேட்பாங்க, சாதனைகளை சொல்வாங்க. ஆனா இந்த திமுக ஆட்சியில சாதியை பத்தி பேசுறதும் மதத்தை பத்தி பேசுறதும் ஒருத்தர் இழிவுபடுத்துறதுமா இருக்காங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல, கடைசி நேரத்துல 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கலாம்னு ஸ்டாலின் பிளான் போடுறாரு. ஆனா திமுகவுக்கு டெபாசிட் கூட கிடைக்க விடாம பண்ணுற முயற்சியில திமுக தலைவர்களே தங்களோட தலையில தாங்களே மண்ணை அள்ளி போட்டிருக்காங்க. இன்னும் 4 மாசம் அதுக்குள்ள காணாம போகும் திமுக. கடைசி நேரத்துல ஓவரா ஆடுனாங்கன்னு தமிழக மக்கள் திமுகவுக்கு தக்க பாடம் புகட்டுவாங்க, அது மட்டும் நிச்சயம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.